என்னதான் எங்கள் ஊரில் வெயில் பொழிச்சுன்னு அடித்தாலும் ஒரு பக்கம் காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு. மதியால வேலையில் மாம்பழம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் அக்கா ஆசையாக மாம்பழம் வெட்டி கேட்டா. சில ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சீசன் இருக்கப்போ மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியும். அதே போல் தான் மாம்பழத்தோட சீசன் தான் இப்போது. அதனால சீசன் இருக்கும்போது எவ்வளோ பிடிக்குமோ நம்மளுக்கு அவ்வளோக்குள்ளே சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு போட்டு சாப்பிட போயிட்டா, நீ மாம்பழத்தை வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்றத பார்த்து எனக்கும் சாப்பிட்றதுக்கு கிரேவிங்ஸ் ஆகிட்டு, அப்படி என்ன சமையல் தான் சமைச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தேன். சுட சுட ஒயிட் ரைஸும் ரசமும் முருங்கைக்காய் வறுவலும் தான் வச்சுருந்தா. இதில் ஹைலைட் என்னென்னா, முருங்கைக்காய் எங்கேருந்து கிடச்சிதுன்னா, நேற்று ஒரு அண்ணன் வெளியே பறிச்சிட்டு இருந்தாங்க. இன்னும் முருங்கைக்காய் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு பறித்து வாங்கினது. மோஸ்ட்லி அம்மா சமையலை தவிர வேறு யாரோட சமையலுமே எனக்கு அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. ஆனால் அம்மாவுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு எங்கள் அக்கா இப்போ சமைக்க ஆரம்பிச்சிட்டா. ரசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி வேலையெல்லாம் போட்டு இழுத்து போட்டு செய்ய மாட்டேன். நிறைய பாத்திரம் கிடந்தாலாம் பக்கமே போக மாட்டேன். கொஞ்சமாக பாத்திரம் கிடந்தால் மட்டும் வாஷ் பண்ணி கொடுப்பேன். பிளேட் கழுவு போகும்போது கொஞ்சமாக கிடந்துச்சு, அதனால வாஷ் பண்ணி கொடுத்தேன். வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பிள்ளை பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. மிரர் செல்ஃபி எடுக்கும்போது ரொம்ப அழுக்காக தெரிஞ்சு, அதனால தான் தொடச்சேன். அப்புறம் புத்துணர்ச்சிக்காக ஃபேஸில் ரோஸ் வாட்டர் அடிக்கிறது என்னோட வழக்கம். அப்புறம் நான் நொங்கு சாப்பிட்ற வீடியோவை பார்த்துட்டு என்னோட சீனியர் அக்கா சத்யாக்கா வந்து எனக்கு கால் பண்ணி, நொங்கு இருக்கா, எனக்கு கிரேவிங்ஸாக இருக்கும் வீடியோ பார்த்ததுலேருந்து கேட்டாங்க. அதனால் அவங்களுக்காக ஒரு 4 நொங்கு இருந்துச்சு, அதையும் சீவி அவங்களுக்காக வெட்டி வச்சுருந்தேன். அப்புறம் நொங்கு வாங்குறதுக்கு அவங்க அண்ணாவும் வந்துட்டாங்க. அவங்ககிட்ட போய் நொங்கு பத்திரமா கொடுத்துட்டேன். அப்புறம் நம்மளில் நிறைய பேர் இப்படி தான் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே தண்ணி தாகம் எடுத்தால் கூட போய் எடுத்து குடிக்கிறதுக்கு மனசு வராது. போய் தண்ணி குடிங்கப்பா, வெயில் அடித்து மண்டையை பொழக்குது. சரி மக்களே, டாட்டா.